சீலங்க தேவையான சிக்ஸருங்க. சென்னையில ஸ்டார்ட் பண்றோம். குமரி கடலை பாருங்க. இங்க ஆரம்பிச்சாலே அந்த குமரி கடலுக்கு போகுது. சுத்துறாரு ஓட்டாரு பாட்டர் சம்மலக்குங்க. ஏன்டா அங்கெல்லாம் தூடுறாங்க. சரியான அடி தூக்கி எங்கேயோ கடைசிருக்காருங்க. மலை மாதிரி அடிச்சிருக்காருங்க. என்ன ஷாட் செம்ம டைமிங் பேட்டர் கிட்ட இருந்து. மிஸ்டரி இல்லைங்க. மிஸ்டரி இருக்குது. நமக்கு லக்கு நினைக்கிறேன். போச்சு தூக்கி அடிச்ச ஷாட் பின்வாங்கிடுச்சுங்க. ஃபீல்டர் 40 யா சாமி 40 வெச்சியா சாமி சாமி சூப்பரா சூப்பரா வெச்சிடு வெச்சி சோலி முடிஞ்சு அடா போலர் செம்ம கடுப்பா இருக்காரு அந்த டிசிஷனோட. இந்த ஒரு பயம் இருக்கும். என்ன நடந்தது நம்ம பார்ப்போங்க. இது கேட்கல இருந்தால் நம்ம 10 இருக்குதுங்க. ஐயோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அம்புக்கு நான் ஒன்றும் காசுலாம் கொடுக்கல. உடனே காசு கொடுத்து விடுவாங்க. நான் அடிக்க வேண்டிய டார்கெட் கிட்ட தாங்க அடித்து முடிய போகிறேன். இல்லைங்க ஐயோ ஒன்றும் புரியல. ஏதோ ஃபேமிலியே வந்து ஒரு பொண்ணு தூக்குறாங்க. என்ன பண்ணுவோம் தூக்குறாங்க. இங்கே பாருங்க 2 6. அதான் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுக்கோ. சோறு கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது. சிங்கிள் அங்கங்கே இருக்குதுங்க. போர் தான் நம்மக்கிட்ட ஃபுல்லாக. ஒரு லெக் ஸ்பின்னர் வந்திருக்காரு இங்கே பவுலிங் போட. மாற்றுறாங்க லைனப்பா. கோலி ப்ரோ வேணா ப்ரோ கோலி ப்ரோ கோலி அவுட்டு நின்று ஆனால் நான் வெறுத்துருவேன். 40 முன்னாடியே தெரிஞ்சிருச்சுங்க இந்த கீப்பர். 41 ரன். ஆனால் செம்ம இந்த இன்னிங்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த புது பேட்டர். இந்த பேட்டர் சுத்தமா ஏமாந்துட்டாருங்க. தமா பால் அமர்க்கலமான ஷாட் நேரா அடிச்சிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு அதே போட்டுருந்தா அடி மேல அடி விழும். போலருக்கு மெசேஜ் கொடுக்குறாரு இந்த பேட்டர். இன்னொரு பவுண்டரி. சொட்ட உன் மண்டை கட்டி போயிருந்தா கரெக்டா. ஷோ இந்த பேட்டருக்கு தெரியவே இல்லைங்க. என்ன பால் மேஜிக் காட்டுறாருங்க இந்த போலர். பால் தெரியவே இல்லை நினைக்கிறேன் இந்த பேட்டருக்கு. பேட்டர் தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா நல்ல ஸ்ட்ரோக்கே இல்லைங்க. 4 ரன் ஓவர் முடிவில். சொட்ட நீ எப்படி போடுறேன்னு பார்த்தேன். புரிஞ்சிருச்சு. இது விட்டு உனக்கு கவரை விடுறேன். அடிக்க வேண்டிய ரன் கம்மி தான். 13வது ஓவர் தெரில. KFC சிக்கன்ஸ் ஆஃபர் இருக்குது. வாங்கி நல்லா வெளுத்து கட்டுங்க. கடையில் போய்ட்டு வாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண தெரியாது. ப்ரோ டாப் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னர் வந்திருக்காரு ரன்னை நிறுத்துறதுக்கு. சுயல் பந்துக்கான நேரம் வந்தாச்சு. ஆஃப் ஸ்பின்னர் வராரு அட்டாக்குள்ள. பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் செஸ்ட் எதுக்கு ஹவர்ஸ் மேல தூக்கி கடாசிருக்காரு. வேகமா அடிச்சிருக்காரு. தூரமாவும் அடிச்சிருக்காரு. ரோப்ஸ் மேல போயிருக்கு இந்த பந்து. 5 நிமிஷமா இங்க போயிட்டு இருக்கு. காரணம் ஆடு கொஞ்சம் பால் டேக் ஆஃப் ஆச்சு. ஆனா லேண்டிங்கே ஆகல. 6 தாங்க. ஸ்ட்ரோக் தான் வெச்சாரு. எங்கேயோ போயிருக்கு. செம்ம ஷாட். இல்ல வீட்டுக்கே வந்தாலும் தெரியாது. ஆனால் இன்னும் என்னமோ என்னோட புண்ணான நேரம் கண்ணான நேரம் ஆட்டி ஒன்று 6 போகுது.
யார் பாரு ஸ்ட்ரைக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. என்ன டெலிவரி பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. என்ன ஷாட், சிக்ஸர். மூண தொட்டது யாரு? இந்த பந்துங்க, சிக்ஸு. கமாண்டரியில் வச்சிருக்கவரு சூப்பராக போடுறாரு. பேட்டர் இறங்கி வந்திருக்காரு, அடிச்சு நிமித்தி இருக்காரு. கமல் தெரிச்சிட்டு போதுங்க. இன்னொரு பவுண்டரி. சிக்ஸ் அடிச்சா மாஸாக இருக்குங்க. சிக்ஸ் அடிச்சா மாஸாக இருக்குங்க. அந்த மாசு, ஐயோ அந்த மாசு தாங்க அந்த தூசு. போடுவார் போல. ஏன்னா ஷாட்டுங்க பேட்டர் கிட்ட சரியான கவுங்க. கீப்பர் கையில போய் விழுந்துருச்சு அந்த பந்து. இதெல்லாம் ஆட பார்க்குறது என்ன அப்படிங்க. சூப்பரான ஒரு கேமு, நல்லாண்டு பாருங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்த கேமில் வீடியோ போடுவாங்க. இந்த கேம் ஏதோ ஒரு அப்டேட்டு நல்லாண்டு பார்ப்போம். நாளைக்கு வாங்க கேட்குறேன். இந்த கேம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். நான் வாங்குறேன். இதில் நமக்கு கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கேமிங் இந்த இதில் வச்சுருக்கணும். என்ன ஒரு ஆடு தான் வந்துருங்க. அடுத்த கேமிங் சாச்சி பிபிடி, சாச்சி பிபிடி, சாச்சி பிபி, சாச்சி பிபி, சாச்சி வாய் நுழையாங்க வாங்க. சாச்சி பிடி, சாச்சி பிடி சொல்கிறேன். வீடியோ பேசர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு வீடியோ பேசர் வந்திருக்காரு. அட்டாக்குள்ள மோசமான டச், காத்துல அடிச்சிருக்காரு. மட்டமான ஷாட். பந்தையும் அதே வேகத்துல திருப்பி அடிக்கிறாரு. ஒரு நல்ல பந்து, ஒரு ரன்னும் இல்லைங்க. உடம்புலே வாங்கினாருங்க. கண்டிப்பா வலிக்கும் அது. பெருக்கி விட்டுருக்காங்க இந்த பந்தை. பாவி கேட்ச் விட்டுருக்காரு இந்த ஃபீல்டு. பெருசா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப். முடிச்சு விட்டுருக்காருங்க. பாகிஸ்தானுக்கு இங்கே சொல்கிறோம், ஒன்று சேர்வோம், எழுவோம். சரியான 6 விக்கெட் பண்ணிட்டாங்க. கேட்குறாங்க ஹாப்பி. அந்த ரிசல்ட்டோட ஜடேஜா எதிரி வீசிட்டாரு. அவங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க பாகிஸ்தான். கவலைப்பட அடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இந்த தோல்வி ராகுல் ஜெயிக்கோ என்ன ஆட்டி 2 சிக்ஸு விட்டாருங்க. 2 சிக்ஸு வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் போயிடாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் ஆசிரியர் முக்கி போட்டார் பாகிஸ்தானில். அவரை தூக்கி அதான் முடிச்சு